செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நவீன உலகின் புதிய புரட்சி. இன்றைய தொழில்நுட்ப உலகில் மிகவும் பேசப்படும் ஒரு சொல் செயற்கை நுண்ணறிவு. AI மனிதர்களைப் போலவே இயந்திரங்களும் சிந்திக்கும் செயல்படும் திறனை பெறுவதையே இது குறிக்கிறது. கணினி அறிவியலின் ஒரு முக்கிய பிரிவான இது கடந்த 10 ஆண்டுகளில் அசுர வளர்ச்சி கண்டுள்ளது. இயல்பாகவே மனிதர்களுக்கு இருக்கும் சிந்திக்கும் திறன், கற்றல் மற்றும் முடிவெடுக்கும் ஆற்றலை ஒரு கணினி மென்பொருளுக்கோ அல்லது இயந்திரத்திற்கோ வழங்குவதே செயற்கை நுண்ணறிவு ஆகும். 1956ஆம் ஆண்டு ஜான் மெக்கார்த்தி என்பவரால் இந்த துறை முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இது தரவுகளை பகுப்பாய்வு செய்து அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு புதிய சூழல்களுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் திறன் கொண்டது. முக்கிய பயன்பாடுகள்: நாம் பேசும் மொழியை புரிந்து கொண்டு பதிலளிக்கும் ChatGPT, அலெக்சா போன்ற கருவிகள் உதவுகின்றன. நோய்களை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறியவும் எக்ஸ்ரே போன்ற படங்களில் பகுப்பாய்வு செய்யவும் AI உதவுகிறது. ஓட்டுநர் இல்லாத தானியங்கி வாகனங்கள் மற்றும் வரைபட வழிகாட்டிகள். மாணவர்களின் கற்றல் திறனுக்கு ஏற்ப தனிப்பயனாக்கப்பட்ட பாடத்திட்டங்களை உருவாக்குதல். பயிர்களின் ஆரோக்கியத்தை கண்காணித்தல் மற்றும் வானிலை முன்னறிவிப்பு. AI தொழில்நுட்பம் மிக வேகமாகவும் துல்லியமாகவும் செயல்படுவதால் நேரத்தையும் உழைப்பையும் மிச்சப்படுத்துகிறது. இருப்பினும் இது மனிதர்களின் வேலை வாய்ப்புகளை பறிக்கக்கூடும் என்ற அச்சம் நிலவுகிறது. மேலும் தனிநபர் தரவு பாதுகாப்பு மற்றும் தவறான தகவல்கள் பரவுதல் போன்ற சவால்களும் இதில் உள்ளன. செயற்கை நுண்ணறிவு என்பது மனித இனத்திற்கு ஒரு வரப்பிரசாதம். ஆனால் அதை நாம் எவ்வாறு கையாளுகிறோம் என்பதில்தான் அதன் வெற்றி அடங்கியுள்ளது. வரும் காலங்களில் இது மனித வாழ்க்கையின் பிரிக்க முடியாத அங்கமாக மாறும் என்பதில் ஐயமில்லை.